ஆஸ்பத்திரியில வேதா முகத்தை பாத்தியில்ல, சொல்ல முடியாத வேதனையில தவிச்சுக்கிட்டு இருந்தா. அவ்வளவு பெரிய பாதகம் இவன் பண்ணிருக்கிறான். மனமறிஞ்சு ஒரு துரோகம் பண்ணிருக்கிறான். இந்த துரோகத்தை பத்தி தெரிஞ்சு அத்தனை மனசுல தாங்கிக்கிட்டு திருந்தி இவன் நல்லபடியா வீட்டுக்கு வரணுங்கிறதுக்காக தன்னையே வருத்திக்கிட்டு கடுமையான பிரார்த்தனை எல்லாம் பண்ணி இவனை பொழைக்க வச்சிருக்கிறாவோ. இந்த ராஸ்கல் ஆஸ்பத்திரியில இருந்த போய் இவனே அறியாம பேத்திக்கிட்டு இருந்தான். நான் அந்த வேதாவுக்கு ஏதோ துரோகம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு. அப்ப என்ன துரோகம் கேட்டப்ப கூட அந்த வேதா தான் தடுத்தா. வேணாங்க, முதல்ல இவர் நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், இப்ப ஒரு தொந்தரவு பண்ண வேண்டாம், மறுபடியும் உடம்பு தான் சீரியஸ் ஆயிரு போகுதுன்னு. அவ்வளவு பெரிய தன்னலம் இல்லாத தியாகிடாவ. இந்த கழிச்சட பயிலுக்கா வீட்டுக்கு வந்த பிறகு நான் வேதாவை கேட்டேன், துரோகம் துரோகம்னு சொன்னேன், என்னமா துரோகம்னு. அப்ப கூட இவனை விட்டு கொடுக்கலடா, பழைய தம்மேல போட்டுக்கிட்டான். அவனோட அருமை தெரியாம குடிச்சுக்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம், இவன் தான் காரணம். எல்லாத்தையும் செஞ்சு விட்டு நிக்கிறேன் பாரு, நிக்கிறேன் பாரு. அப்பா எதுக்கு அவனை அடிச்சிட்டு இருக்கீங்க? இவனால தான் வேதா வீட்டை விட்டு போயிட்டா. அப்பா வேதா வீட்டை விட்டு போலப்பா, அவங்களை யாரோ கடத்தி இருக்காங்க. கடத்தி இருக்காங்களா? அண்ணா யாருன்னு இல்லடா, யாருன்னே தெரியல. கோயில் வாசல்ல வச்சு வாயை பொத்தி கார்ல தூக்கிட்டு போனதை ஒரு அம்மா பாத்துருக்காங்க. என்னடா என்னடா சொல்றீங்க? என்னடா பண்றது? உடனே போய் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியா? இல்லப்பா, நான் கொடுக்கலாம் தான் சொன்னேன். நடராஜ் தான் வேணான்னு சொன்னான். ஏண்டா? இல்லப்பா, கடத்தினவங்க என்ன மோட்டிவ்ல கடத்திருக்காங்கன்னு தெரியல. நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது எனக்கு சரின்னு படல. அதனால அன்னைக்கு வேற ஏதாவது ஆபத்து வரலாம். என்னடா பண்றது? இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்காருப்பா. அவர் கால் பண்ண, அவர் போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காருப்பா. இப்போ அவர் நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. ஆன் த வேல இருக்காருப்பா. நமக்கு நிச்சயமா அவர் ஹெல்ப் பண்ணுவார்ப்பா. நீங்க பதட்டப்படாம இருங்க. ஹலோ நடராஜ். வாங்க சார். ஹலோ சார், ஆக்சுவலாக என்ன பிரச்சனைனா எங்கள் அண்ணி வந்து காலையில் கோயிலுக்கு கிளம்பி. வெயிட் எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசலாம். சரி வாங்க சார். அண்ணா அண்ணா ரிலாக்ஸ், உட்காருங்க. அவர் தான் சார் என் சின்ன அண்ணன். உட்காருங்க சார். அவரோட ஒய்ஃபை தான் சார் கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அப்படியா? அவர் என்னோட பெரிய அண்ணன் சார். ஹலோ சார். அண்ணா, அப்பா இங்க. அப்பா ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரா, அதான் கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் டேப்லெட் கொடுத்து படுக்க வச்சிருக்கேன்டா. சரி வா. சொல்லுங்க நாகராஜ், என்னாச்சு? எப்போலேருந்து உங்கள் ஒய்ஃபை காணோம்? எப்போ உங்களுக்கு டவுட் வந்தது? அது சார், ஆக்சுவலாக மார்னிங் நாங்கள்லாம் வெளியில் போயிருந்தோம் சார். நாங்கள்லாம் போனதுக்கப்புறம் அண்ணி கோயிலுக்கு போயிருக்காங்க. திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வந்து அண்ணியை தேடுறப்ப தான் காலையில் கோயிலுக்கு போனவங்க இன்னும் வீட்டுக்கே வரலன்னு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் கோயிலில் போய் விசாரிச்சப்ப தான் அவங்கள யாரோ கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வந்தது சார். அன்னோன் நம்பர்லேருந்து ஏதாவது கால் வந்ததா? இல்லை சார். யாருக்குமே வரலையா? நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது அட்டன் பண்ணாம விட்ட கால்ஸ் இருக்கா? நீங்க தேடுற பரபரப்புல அதை மிஸ் பண்ணிருக்கலாம். இல்லை சார், ஏதாவது அண்ணியை பற்றி தகவல் வந்துடாதான்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் நாங்கள் எல்லாரும் ஃபோனை பார்த்துட்டே தான் சார் இருந்தோம். அப்போ இது கண்டிப்பா பணத்துக்காக நடந்த கடத்தல் இல்லை. ஏன்னா பணத்துக்கான மோட்டிவ்னா இந்நேரம் கால் வந்திருக்கும். மேக்சிமம் கடத்தல் பண்றவங்க ஒன்று ஆதாயத்துக்காக பண்ணணும், இல்லை ஆத்திரத்துக்காக பண்ணணும். ஆதாயம்னா மணி மட்டுமே மோட்டிவ் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா கூட கடத்தி வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி காரியம் சாதிக்கலான்னு நினைக்கிறவங்களும் உண்டு. அப்படி பழி வாங்கவோ இல்லை பர்சனல் வெஞ்சன்ஸ்க்கோ கடத்துறவங்க தான் ரொம்ப டேஞ்சர். நமக்கு டைமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாம அவங்கள பிடிக்கவே முடியும். அதனால நோ யூஸ். அப்போ அவங்க எதாவது ஆயிடுச்சுன்னா? அண்ணே, அன்னைக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாதுண்ணே. அவர் ஏதோ பொதுவாக சொல்றாரு, அவ்வளோதான். உங்களுக்கு வேண்டாதவங்க லிஸ்ட்லாம் கொடுங்க. வேண்டாதவங்கன்னா எல்லாரும் தான். உங்களால பாதிக்கப்பட்டவங்க, உங்களால பாதிக்கப்பட்டதை நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க, உங்களால ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறவங்க, உங்களை பிடிக்காதவங்க, உங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க, முக்கியமா வேதாவை பிடிக்காதவங்க, அவங்க எல்லாரையும் தனியா எழுதி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஃபுல் டீடைல்ஸ் இருந்தா நல்லது. இதை சீக்கிரட்டா விசாரிக்க சொல்றேன். ஏன்னா போலீஸ் விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன். நாகராஜ், கவலைப்படாதீங்க.
இன்னும் 2 நாள்ல உங்க வைஃப் வீட்டுக்கு வந்துருவாங்க. நான் கேட்ட டீடைல்ஸ்லாம் எனக்கு மெயில் பண்ணுங்க. இப்பவே உங்க வீட்டை சுத்தி வாட்ச் பண்றதுக்கு ஆள் போட்டு தான் வந்திருக்கேன். அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் கிடைச்சாலோ இல்ல கால் வந்தாவோ உடனே டைம் வேஸ்ட் பண்ணாம எனக்கு கால் பண்ணுங்க. நீங்க சொல்ற சின்ன சின்ன தகவல் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். ம், சரி நட்ராஜ், நான் கிளம்புறேன். ஏய், யார் யார் லைட் அடிக்கிறது? முதல்ல லைட் ஆஃப் பண்ணியா, அப்பதானே மூஞ்சி தெரியும். மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. என்ன மாப்பிள்ள சொல்லாமக்கலாம் வந்திருக்கிய? சரக்கு சாப்பிட்றீங்களா? எங்க ஊருக்கு வெளியில காவலுக்கு நிக்கிற ஐயனார் சிலை உங்களை மாதிரிதான் அப்படியே அசையாம நிற்கும். அது மாதிரியே நிக்கிறீங்க. ஏய், எங்க அண்ணி எங்க? யாரை பத்தி கேட்குறீங்க மாப்பிள்ள? வேதா அண்ணி எங்க? சம்பந்தம் இல்லாம அந்த பிள்ளைய பத்தி என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிய? என் வீட்டுக்கு வரணும்னு தான் சொல்லிட்டு வந்துச்சா? இந்த பார், காலையில இருந்து எங்க வேதா அண்ணியை காணும். யாரோ கடத்திட்டு போயிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன மாப்பிள்ள, எனக்கும் வேதாவுக்கு என்ன சம்பந்தம்? நான் எதுக்கு வேதாவை கடத்த போறேன்? இந்த பாருங்க, அந்த பிள்ளைய கடத்தணும்னா எனக்கு ஒரு காரணம் வேணும்ல. ஏதாவது காரணம் சொல்லுங்க பாப்பா. தொலைச்ச இடத்துல போய் தேடுங்க மாப்பிள்ள. வெளிச்சமா இருக்குங்கிறதுக்காக இருட்டில் தொலைச்சி போட்டு இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியா? இந்த விஷயத்துல மட்டும் நீ சம்மந்தப்பட்டிருந்தேன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் நான் உன்னை தம்பி, சவால் விடுறதுக்கோ பஞ்சு டைலாக் பேசுறதுக்கோ மிரட்டுறதுக்கெல்லாம் உனக்குன்னு ஆள் கிடையாது. எனக்கு நீ ஒரு ஆளே கிடையாது. பாப்பா, இந்த வேலையை மட்டும் நீ தான் செஞ்சிருந்தேன்னு எனக்கு தெரிஞ்சது, செத்தடா. நீ எங்கடா கிளம்பிட்ட? ஏதாச்சும் காணாங்கடா வீட்டில் உட்காந்தா எப்படிப்பா? வெளியே போய் தேட நமக்கு கிடைப்பாங்க. அதான் போலீஸ் தேடிட்டு இருக்குதேடா. போலீஸ் என்னதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமாப்பா? நானும் போய் தேடுறேன். எங்கன்னு போய் தேடுவ? அண்ணியா எங்கேயாவது போயிருந்தாங்கன்னா தேடி கண்டுபிடிக்கலானே. யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க, எப்படி தேடி கண்டுபிடிப்ப? அதான் என்ன பண்றேன்னு புரியல. அவங்க எங்க இருக்காங்களோ, நான் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ, இந்த நேரத்தோட கையால் அகத்தனமா என்னால ஒண்ணுமே பண்ண முடியும் நினைக்கும் போது குற்றம் உச்சா இருக்குறா. டேய் நாகராஜ், அழாதடா. சொன்ன அழாத. வேத கொண்டு ஆகாதடா. மாமா, கல்பனா குரல் மாதிரி இருக்கு. ஆமா, என்னாச்சு மாமா? வேத எப்படி காணாம போனா? யாரோ கடத்திட்டாங்கம்மா அவளை. யாரு கடத்தினாங்க மாமா? தெரியலம்மா, போலீஸ் தேடிட்டு இருக்கு. என்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போனியோ அன்னிலிருந்து அடுக்கடுக்க அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. பெண் பாவம் சும்மாவா சொன்னாங்க? பாவம் நீ. இந்த பயிர் எவ்வளவு வயிறடிச்சு போன நீ. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சேன். இருந்தாலும் உனக்கு செஞ்ச பாவத்துக்கு நாங்களாம் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படிலாம் நினைக்காதீங்க. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. வேதாவை சீக்கிரமா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க, பாருங்க. அந்த மாதிரி நடக்கணுமா? சரி, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லம்மா, இதுக்கப்புறம் எங்களுக்கு ஒண்ணுமே தோணல, சாப்பிடவே பிடிக்கல. என்ன மாமா இது? இருங்க, முதல்ல நான் போய் ஏதாவது சமைக்கிறேன். தம்பி, ஒரு நிமிஷம் வாங்க. டேய் போடா.
அண்ணே அண்ணே சொல்லுங்க அண்ணே. வேதாவை யார் கடத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தெரியல அண்ணே. வேதாவை கடத்தினா யாருக்கு ஆதாயமோ அவங்க தானே கடத்திருப்பாங்க. அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே யார் கடத்திருப்பாங்கன்னு. வேதாவை கடத்தணும்னு மல்லிகா ஒருத்தி மட்டும்தான் நினைப்பா. அண்ணி இல்ல அண்ணி, அது அவளுக்கு தானே வேதா இடைஞ்சலா இருந்தா. தம்பி, உங்க 3 பேருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னெல்லாம் நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா மல்லிகா தான் வேதாவை கடத்திருப்பா. இல்ல அண்ணே, மல்லிகாதுக்கு அண்ணி இந்த அளவுல பண்ண மாட்டா அண்ணி. தம்பி, உங்களுக்காக அவ எதை வேணாலும் செய்வா. இது பாருங்க, அவ ஏதாவது வேதாவை பண்றதுக்குள்ள வேதாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க. நாகராஜ், வாங்க வாங்க. உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்லையா? ஐயோ, இன்னும் ஸ்டிக்கோட சப்போர்ட்ல தான் நடந்துட்டு இருக்கீங்களா? தலையில சர்ஜரி பண்ணாங்களே, அதெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ ஓரளவுக்கு நார்மலா இருக்கா? சாரி நாகராஜ், நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததும் நான் வீட்ல வந்து உங்களை பார்க்கலாம் தான் நினைச்சேன். ஆனா நான் வீட்டுக்கு வந்தா தேவையில்லாத பிரச்சனை வருமோன்னு பயந்து தான் நான் அங்க வரல. நான் உங்க நினைப்பாவே இருந்தேன் நாகராஜ். நீங்க எப்படி இருக்கீங்களோ என்ன பண்றீங்களோன்னு தெரியாம நான் அப்படியே துடிச்சு போயிட்டேன். என்னோட தவிப்பு தெரிஞ்சதாலேயோ என்னவோ நீங்க இப்ப என்ன பார்க்க வந்துட்டீங்க. உங்களை பார்த்தது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ் நாகராஜ், வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேதாஜி எங்க? வேதாஜி எங்கடி? என்ன நாகராஜ், வேதாவை பத்தி என்கிட்ட வந்து கேக்குறீங்க? அப்ப நீங்க என்ன பார்க்க வரலையா? அவளை தேடிதான் வந்தீங்களா? என்ன மாதிரியே உங்களுக்கும் என்ன பார்க்க முடியாம இருக்க முடியல போல இருக்கு. அதான் என்ன தேடி வந்தீங்க. நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? வேதாஜி எங்க? என்ன நாகராஜ், திடீர்னு நீங்க வந்து வேதாஜி எங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? எங்க போனா அவ இங்க வரல. ஏய், வேதாஜி எங்கடி? அவ எங்க போனான்னு எனக்கு எப்படி தெரியும்? வேதாஜி எங்கன்னு மரியாதையா சொல்லிடு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தலையில அடிபட்டதுல என்ன மூளைகில கலங்கி போயிடுச்சா? கேட்ட கேள்வி திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கீங்க. அவ எங்க போய் தொலைஞ்சாரு எனக்கு என்ன தெரியும்? கேட்டுட்டே இருக்க. சொல்லுடி, வேதாஜி எங்க? பாரு, உனக்கு அவள் தான் மரியாதை. சாவச்சு போட்டுரும் சொல்லிட்டேன். என்ன ஆச்சு உங்களுக்கு? சத்தியமா அவ இங்க வரல. நான் வேதாவை கடத்தல. வேதாஜி இங்க வந்திருக்க மாட்டாங்க. நீ கடத்திருப்ப. ஆளை வச்சு அவங்கள நீ கடத்திருப்படி. என்னது? ஆளை வச்சு கடத்துறனா? நானா? நான் எதுக்காக வேதாவை கடத்தணும்? ஏன் இப்படி பேசுறீங்க? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. உன்னை தவிர இந்த வேலை யாருமே பண்ண மாட்டாங்க. நீ தான் இதை பண்ணிருப்ப. ஐயோ கடவுளே, உங்களுக்கு என்ன சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. நான் அவளை கடத்தல. சொல்ல வச்சுக்க. சத்தியமா சொல்றேன், இங்க சாவச்சிருவேன். மரியாதை சொல்றே. என் வயித்துல வளர குழந்தை மேல சத்தியமா சொல்றேன், நான் அவளை கடத்தல. அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு, நீங்க என் மேல சந்தேகப்பட்ட அந்த நிமிஷமே நான் செத்துட்டேன். இன்னும் நீங்க என்ன நம்பலன்னா இந்த நிமிஷமே என்ன சாகடிச்சிருங்க, கொன்னுடுங்க. இங்க பாருங்க, இந்த நேரத்துல ஹெல்ப் பண்றதுக்கு இந்த வீட்ல ஆள் இல்லையேங்கிற மனிதாபிமானத்துல தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, நான் உங்களை என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். இல்லை, நான் தண்ணி குடிக்க தான் வந்தேன்.
உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னடா இது அநியாயமா இருக்கு. இருக்கிற வரைக்கும் குத்து விளக்கு குடும்ப விளக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குடும்ப விளக்க காணா. ஒரு பரபரப்பு இல்லாம இருக்காங்களே. வீட்டில் யாரும் இல்லையா? வீட்டில் யாரும் இல்லையா? வாங்கப்பா. அத்த அங்கேயா இருக்க? சுந்தர் பைய துரோகம் செஞ்சுட்டேன், அவன் மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. நீ என்னடானா இவங்க விட்டு அடிப்படையில இருந்து வந்துகிட்டு இருக்க? சமாதானம் ஆயிட்டியா? ஏமா உந்தலையில் நீ ஏமா மண்ணாவாரி போட்டுக்கிற? குலகார பைய குடும்பம் பார்த்து இல்ல, பொண்ணுக்கு 2 மருமகளை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. படுவாவி பயலுக. இவங்கள நம்பியா திரும்ப நீங்க வந்த? நீங்க இருந்த வை, உன் உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது. ஒழுங்கா இங்க இருந்து போயிரு. எதுக்கு இப்ப தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என் பொண்ணு வேணுமையா? அனுப்பி வையா. ஒரு வார்த்தை பேசாம நான் பாட்டுக்கு போய்கிட்டு. என்ன வேணும்னு கேட்ட சொல்லிட்டு அனுப்பிச்சு வையா. நான் பேசுறது கோவம் வந்துருச்சோ? அப்படிதான் பேசுவேன். கோவமோ ரோசமோ எவனுக்கு இங்க வரப்படாது. பொம்பளை பிள்ளைய வச்சு வாழ துப்புல உங்களுக்கெல்லாம் இருக்கே சூடு சொல்றேன். சம்மந்தி யாரே சம்மந்தி? யாருக்கு சம்மந்தி? என் மகனே இங்க இல்ல, அப்புறம் என்ன சம்மந்தி சுமந்துட்டு இருக்க? வேதா பிள்ளைய காணணும்னு சொன்னதும் நடு ராத்திரில வந்து நிக்கிறான் உன் பிள்ளை. இதே என் பொண்ணு காணாம போயிருக்க செஞ்சிருக்கோம்ல, ஏன் செய்யல? இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. அப்ப நீங்க பிள்ளைய ஏதோ செஞ்சிருக்கீங்க. என்ன செஞ்சீங்க பிள்ளைய? சம்மந்தி, என் மருமகளை நாங்க ஏன் அப்படி எல்லாம் பண்ண போறோம்? ஏன் அப்படி எல்லாம் பேசுறீங்க? யோ வாய் முடியா. உன் வயசுக்கு அனுபவத்துக்கு ஏத்த மாதிரியா நீ நடந்துக்கிற? இடத்தையும் குறை சொல்லி நொன்ன நாட்டியம் பண்ணி நாய் அதுன்னு சொல்லுவதில்ல. நீ செய்யறதெல்லாம் நியாயமா? கரெக்டா? நீ ஆயிரத்தை போட தானே இருக்க. வார்த்தை பேசின சாவடிச்சிருவான்டா. பேசிட்டு இருக்காம போடா வெளியில. நாக்க அறுத்துருவான்டா. ஒடிப்பைய ஏமையிலே கை வச்சுட்டல. இதுக்காக நீ தினம் தினம் கண்ணீர் வெடிப்படா. போடா போடா. ஏய் போடா. பாத்தறடா. ஐயோ, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? அப்பா எப்படி பேசிட்டு இருக்காம அதை பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? டேய், அவர் கோவத்தை நீ புரிஞ்சுக்கடா. அவர் பொண்ணு இப்ப காணும். நம்ம வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வச்ச பொண்ணு. நாம அவளை சரியா பார்க்கல கோவப்படுறதுல என்ன தப்பு? அப்படித்தானே பேசுவாரு. அதுக்காக என்ன வேணாலும் பேசுவானா பாவ? மாமா சமையல்லாம் பண்ணி வச்சுட்டேன். வீரையாவை கூப்பிட்டு பரிமாற சொல்லி சாப்பிட்டுருங்க. நான் கிளம்புறேன். நெல்லுமா, எங்க கிளம்புற? என் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு போறியா? அப்போ இது உன் வீடு இல்லையா? இந்த பாருமா, தப்பு பண்ண சுந்தர். அவன் மேல நீ கோவப்படுறது நியாயம் இருக்குது. நான் என்னமா தப்பு பண்ணேன்? ஏன் என் வீட்டு விட்டு போற? இது பாருமா, நான் மண்டையை போடுற வரைக்கும் இது என் வீடு தான்மா. இந்த வீட்டுல நீ இருக்க பிடிக்கலன்னு வெளியே போனா அது நீ எனக்கு ஏற்படுத்துற அவமானம். நான் ஒன்னும் தப்பு பண்ணல நீ நினைச்சேன்னா வயசு மருந்து நான் கையை கூப்பி கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. போகாதம்மா. இந்த வீட்டுல இப்போ ஒரு பொம்பளை அது இருக்கணும்மா. பாருமா, நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. போகாதம்மா, இருமா. மாமா என்ன மாமா நீங்க போய்